ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செம டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தியை வச்சு ஒரு பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நார்மலாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு, ஆனியன் பஜ்ஜி இது மாதிரி தான் பார்த்துருக்கோம். சப்பாத்தியில் போட்டது கிடையாது. ஸோ இந்த சப்பாத்தியில் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 3 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன் பஜ்ஜி போடுறதுக்காக. இப்போ இந்த சப்பாத்தியை நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறேன். பாருங்கள், அழகாக ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக நம்ம வாழைக்காய்க்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சப்பாத்தியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பஜ்ஜி போடுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது பஜ்ஜியை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பஜ்ஜி போட்ட உடனேயே எவ்வளோ உப்பலாக வருது. மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி பஜ்ஜி உப்பலாக வரும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சுகர்காரங்கள்லாம் இந்த மாதிரி சப்பாத்தியில் பஜ்ஜி போட்டு தாராளமாக பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். ஹெல்த்தியான பஜ்ஜி இது. இப்போ சப்பாத்தியை மிக்கி மவுஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது மிக்கி மவுஸ் பஜ்ஜி. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பூரி மாதிரி நல்லா உப்பலாக வந்திருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு மிக்கி மவுஸ் பஜ்ஜி. இதை எடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் மாதிரி நம்ம சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அதுக்கப்புறம் நான் சனா மினியேச்சர் குக்கிங்னு இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலை போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.